இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது வாரத்திலே நாங்கள் நிற்கின்றோம். இந்த வாரம் அன்பு என்கின்ற துணைப்பொருளிலே எங்களை ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்க, தியானிக்க நம்மை அழைக்கின்றது. இந்த நாளிலும் இந்த இறைவார்த்தை பகுதியையும் விசேஷமாக வார நாட்களில் இருக்கின்ற திங்கள், செவ்வாய் போன்ற வார நாள் இறைவார்த்தை பகுதிகளையும் நாம் தியானித்து கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகவும் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். மகா தயவும் இரக்கம் இந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய இறை பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியறலாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தையோடு தியானிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வர செய்தரலாம். எங்களுடைய மனக்கண்களை திறக்க செய்தரலாம். உம்முடைய வழிநடத்துதலால் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் அன்றாட நம் வாழ்விலே உணரச் செய்தரலாம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும். ஆமென். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த வாரத்திலே இறைவார்த்தை பகுதி தொடங்குகின்ற பொழுது மீகா 5வது அதிகாரம் 2-5 இறை வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பெத்லெஹேமே, ஜூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரவேலரை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார், அவரே அமைதியை அருள்வார். ஜூதா நாட்டிலே இருக்கின்ற கிராமங்களுக்குள்ளே, இடங்களுக்குள்ளே பெத்லெஹேம் ஒரு சிறிய இடம். பெரிதாக மற்றவர்களால் எதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படாத அல்லது ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு இடமாக இருந்த பெத்லெஹேம். ஆனால் நம் கடவுள் இந்த உலகத்தை மீட்க அவர் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்து உதித்தெழும்ப மீட்பர் இரட்சகர் பிறக்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடம் பெத்லெஹேம் ஆக இருக்கிறது. மற்றவர்கள பார்வையிலே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்லெஹேமே, யூதா குடும்பங்களுள் நீ மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். நிறைய பெரிய காரியங்களை செஞ்சு கொண்டு போற நேரம் சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன காரியங்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெத்லெஹேம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்து சொல்லுகிறது, ஆனால் இஸ்ரவேல் சார்பாக ஆளப் போகிறவர் உன்னிடமிருந்து தோன்றுவார், அவர் மேன்மை பொருந்தியவராய் இருப்பார், அவரே அமைதியை அருள்வார். அந்த அமைதியை அருள்கின்ற இயேசு பெத்லெஹேமிலே பிறக்கிறார். நாம் இன்னும் 2 நாட்களிலே கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவை கொண்டாட போகிறோம். எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் பாலன் கொட்டில்கள் வைத்து கிறிஸ்மஸுக்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் வழியாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு பிறக்க நாம் எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான அன்பு சகோதரங்களே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துவது எபிரேயர் 10:5-10 இறை வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்து உலகிற்கு வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? கடவுளிடத்திலே, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர்களாக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான அன்பு சகோதரங்களே, எபேசியர் 1:4 சொல்லும், நாம் தூயோராகவும் மாசற்றவர்களாகவும் கடவுள் திருமுன் விளங்கும்படியாக தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் எல்லோரையும் அவர் தேர்ந்தெடுத்தார். இது கடவுளுடைய திருவுளம். நாம் எல்லோரும் தூய்மையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே தன் உடலை பலியாக கொடுத்து நம் எல்லோரையும் தூயோராக்குகிறார். ஆகவே கிறிஸ்மஸ் விழா என்பது ஒரு கட்டத்திலே நாம் கிறிஸ்து மீட்பர் நமக்குள்ளே வருகிறார், இரட்சகர் எங்களோடு உடன் இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார், நம்மை விடுவிப்பார், வழி நடத்துவார், உதவி செய்வார். இது எல்லாம்
நல்லது, நல்ல செய்திதான். ஆனால் அதன் நடுவிலே அவர் இன்னொரு காரியத்துக்காக வருகிறார். அவர் ஜீசஸ் வாண்ட் டு டு தி sanctifications in our life. எங்களுடைய வாழ்விலே நம்மை தூய்மைப்படுத்த வருகிறார். யோசுவா 3:5 யோசுவா இஸ்ரவேல் மக்களை தூய்மைப்படுத்த போகிற நேரத்தில் சொல்லுகிறார், இன்று உங்களை தூய்மையாக்குங்கள், நாளை ஆண்டவர் உங்கள் நடுவிலே வியத்தகு செயல்களை செய்வார். மத்தேயு 5:8 தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பிரியமான அன்பு சகோதரங்களே, அவை நம்மளை தூய்மையாக்குகிறார். நாங்கள் எங்களுடைய வெளி அடையாளமாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் பல விதங்களிலே. அதே நேரத்தில் இயேசு நம் உள்ளார்ந்த ரீதியான ஒரு மீட்பை நம்முடைய மனதுக்குள்ளே, நம்முடைய உள்மன காயங்களிலிருந்து, நம்முடைய மன போராட்டங்களிலிருந்து, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு வந்து குடிகொள்ளவும், அவர் என்றும் மேன்மை பொருந்திய ஒரு அமைதியை அருளுகின்ற ஒரு அரசராக நம் மத்தியிலே அவர் விளங்கப் போகிறார் என்கின்ற ஒரு செய்தியை இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 1:39-45 இந்த நாட்களில் அடிக்கடி நாம் வாசித்த ஒரு இறைவார்த்தை பகுதி. அன்னை மரியாள் யூதேயா மலைநாட்டுக்கு சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய போகிறார். எலிசபெத் அம்மாளை அவள் வாழ்த்துகிற பொழுது பரிசுத்த ஆவியினால் முற்றுமுழுதாக எலிசபெத் அம்மாள் ஆட்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலே எலிசபெத் அம்மா சொல்லுகிறார், பெண்களுள் நீர் பேறு பெற்றவள், உமது வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உமது வாழ்த்துரையை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள் இருந்த குழந்தை பேறு வகையால் சொல்லிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பின நீர் பேறு பெற்றவர். அடிக்கடி நாம் கேட்ட இறைவார்த்தை பகுதி. ஆனா இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் என்னத்தை பார்க்கிறோம்? அன்னை மரியாள் அங்கு எலிசபெத் அம்மாளோடு உடனிருந்து உதவி செய்ய போகிறார், உண்மைதான். ஆனால் அன்னை மரியாளுடைய வருகை எலிசபெத் அம்மாள் தூயாவினால் ஆட்கொள்ளப்படுவதையும் அவள் மகிழ்ச்சியால் நிரம்புவதையும் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை அவள் உணருவதையும் நாம் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்வு அப்படித்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எங்கு செல்லுகிறோமோ, எங்கு குடும்பங்களுக்குள்ளும் சரி, நாம் செல்லுகின்ற சமூகங்களுக்குள்ளும் சரி, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, நாம் எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கின்றோமோ, அந்த இடங்களிலே நாங்கள் போகிற பொழுது எம்மோடு நம் ஆண்டவர் இயேசுவை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். We have to carry Jesus within us. The presence of Jesus, the பிரசன்னம், ஆண்டவரினுடைய இறை பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற இயேசு, அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியிலே அவர் செயலாற்ற தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். அவர் செயலாற்ற தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். பிரியமான அன்பு சகோதரங்களே, நாம் இயேசுவை சுமக்க வேண்டும். கிறிஸ்மஸ் பாலன்குடியில் இயேசு பிறக்க போகிறார். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள் இயேசு பிறக்க விரும்புகிறார். அந்த உள்ளத்துக்குள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் சுமக்க வேண்டும். அதுதான் உண்மையான the spirit of Christmas, கிறிஸ்மஸின் தன்மை என்று சொல்லுவோம். தொடர்ந்து நாங்கள் வார நாட்களிலே இறைவார்த்தை பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திங்கட்கிழமை இறைவார்த்தை பகுதி இப்படியாக சொல்லுகிறது. மலாக்கி 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 மற்றும் 4ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 6 விசேஷமாக இந்த வார்த்தை, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதன் இதோ வருகிறார். உடன்படிக்கையின் தூதன் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். உடன்படிக்கையின் தூதனாக இருப்பார். உடன்படிக்கை என்பது என்றென்றும் நிலைத்திருக்கின்ற, என்றென்றும் மாறாததாக, அது நிலையானதாக இருக்கும். கடவுள் எங்களோடு வைத்திருக்கின்ற உறவு என்றென்றும் மாறாதது. கடவுள் எங்களோடு வைத்திருக்கின்ற உறவு என்றென்றும் நிலையானது. அதான் சந்தோஷமான செய்தி. கிறிஸ்துமஸ் என்றால் கடவுள் நம்மளோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மை தேடி வருகிறார். ஆனால் அவர் மாறாதவர். அவர் என்றென்றும் நம்மளோடு தான் இருக்க போகிறார். அவர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆனால் எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாவச் செயல்கள், கரைப்படைந்த செயல்கள் அதற்கு தடையாக இருந்தாலும்
அவர் நம்மை விட்டு நீங்க மாட்டார். காரணம், அவர் உடன்படிக்கையின் ஆண்டவர். ஆனால் அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிற காரியத்தை செய்வார். ஒரு சலவை தொழிலாளி சவர்க்காரத்தை போட்டு அவன் தூய்மை செய்வது போல ஆண்டவர் நம்மளை தூய்மைப்படுத்துகிறார். எபேசியர் 1:7 அவருடைய இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் எங்களை தூய்மையாக்குறார். அவருடைய ஆவியை பொழிந்து நம்மளை தூய்மையாக்குறார். எங்களை ஆண்டவர் தூய்மையாக்குறார். அப்ப கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட பல வழிகளிலே நாம் ஆயத்தம் செய்யலாம். ஆனால் நாங்கள் இந்த நாட்களிலே எங்கள் உள்ளார்ந்த ரீதியான ஆயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். டு செலிப்ரேட் த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸின் உண்மையான தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள நாம் எங்களை ஆயத்தம் செய்யணும். அதுதான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார நாட்கள் தியானங்கள், இந்த இறைவார்த்தை பகுதிகளை வாசிப்பது, தியானிப்பது, இது எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே என் உள்ளத்துக்குள்ளே வந்து இயேசு பிறக்க வேண்டும். ஏனென்றால் உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது அது வாக்குறுதி, கடவுளுடைய வார்த்தை மாறாதது என்பதை நாம் பார்க்கிறோம். அது அடுத்து வருகிற இறைவார்த்தையிலே நமக்கு இன்னும் புலப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 57 தொடக்கம் 66 இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சக்கரியாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று. சக்கரியா, இது எப்படி நிகழும், நான் வயதானவன் என்று கேள்வி கேட்டான். ஆகவே கடவுளுடைய வார்த்தையோடு நான் வந்தனான் என்று சொல்லி கபிரியேல் தூதர் சொல்லுகிறார். அந்த வாக்குறுதி நிறைவேறும், அந்த வாக்குறுதி நிறைவேறும் வரைக்கும் நீ சிறிது காலம் நீ வாய் பேசாமல் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. அவன் மீண்டும் அவனுடைய நாவு திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தூதன் வந்து, அதாவது அவருக்கு எலிசபெத்துக்கு பேறுகாலம் வந்து அவர் மகனை பெற்றெடுக்கிறார். அப்பொழுது சக்கரியா அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரை காண்பிக்கின்ற பொழுது அவருடைய நாவு திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நமக்கு சொல்லுவது, கடவுள் என்ன சொன்னார், நிறைவேறும் என்று சொன்னார். நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னார், ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறவராக இங்கே நாம் பார்க்கிறோம். சொன்னது நடக்கும். எபிரேயர் 11:11 வாக்குரைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், அவர் செயலாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்னும் ஒரு அழகான வசனம் செவ்வாய்க்கிழமையிலே இருக்கின்ற வார நாள் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 1 தொடக்கம் 5 மற்றும் 8, 12 தொடக்கம் 16 இறை வசனங்கள்ல தாவீது அரண்மனையிலே வந்து குடியேறுகிற ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு இடங்களாக அலைந்து திரிந்த அந்த நாடோடித்தனமான வாழ்வு இப்போ ஒரு இளைப்பாறுதலின் ஒரு இடமாக தாவீது அரண்மனைக்குள்ளே வந்து நிற்கிறார். அங்கே இருக்கின்ற பொழுது கடவுளுக்கென்று ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தாவீது அரசர் தன் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையின் என்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். ஒரு ஓய்வு, ஒரு இளைப்பாறுதல் அங்கே கிடக்கிறது. அப்பொழுது அழகான ஒரு வார்த்தையை நாத்தன் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7 3 அதிகாரம். நீங்க ஒரு வாக்குறுதியாக எழுதி வச்சு கொண்டு ஜெபியுங்கள். நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீர் விரும்பிய அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின் வழியாக என்றென்றும் நம்மை ஆளுகின்ற அரசர் நம்மத்திலே வருகிற பொழுது அவர் நமக்கு ஒரு அமைதியை தரப்போகிறார். எல்லா விதமான தொல்லையும் நின்று நமக்கு ஓய்வு தரப்போகிறார். ஒன்று. இரண்டாவது, கடவுளுடைய திருவுளத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இதற்கு முதல் தியானித்தோம். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ விரும்பிய அனைத்தையும் செய்துவிடு, ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? கடவுளுடைய திருவுளத்துக்கு நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் நீ விரும்பிய அனைத்தையும் செய்துவிடு என்று சொல்லுகிறது. நாம் கடவுளுடைய திருவுளத்திலே, கடவுளுடைய ஆவிக்குள்ளே, கடவுளுடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி அவரோடு நாம் பயணிக்க தொடங்குகின்ற பொழுது எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள் எல்லாம், செயல்பாடுகள் எல்லாம் அவருக்குரிய மனநிலைக்குள்ளே வருகிறது. அதைத்தான் பவுல் சொல்லுவார், நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் செயல்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய சித்தத்தின் செயல்கள், கடவுளுடைய விருப்பத்தின் செயல்கள். ஆகவே நாம் செய்வது அனைத்தையும் அவர் நமக்கு வெற்றி பெற செய்வார்.
நமக்கு துணை செய்வார். அவர் எல்லா விதமான தொல்லைகளில் நின்று நமக்கு ஓய்வு கொடுப்பார். இந்த வார்த்தை தொடர்ந்து சொல்லுது, அனைவரின் தொல்லைகளில் நின்று உனக்கு ஓய்வு அளிப்பார். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்கள். ஆகவே என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உமது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். இது வெறுமனை தாவீதுக்கு மட்டும் வந்த வாக்குறுதி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் இங்கு நம்மளோடு ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப் போகிறார். இட்ஸ் நாட் only physically, ஒரு கற்களால் கட்டுற விடயம் மட்டுமல்ல. உங்களுக்கு வீடு இல்லையா, ஆண்டவர் வழியை திறப்பார். ஆமென், praise the Lord. ஆனா அதை விட தாண்டி வீடென்றுக்குள்ள உங்களுடைய இல்லம், நீங்கள் வாழுகிற குடும்பம், உங்கள் குடும்பத்தை அவர் சுமப்பார், உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை அவர் வழி நடத்துவார். பிரியமான அன்பு சகோதரங்களே, லூக்கா நற்செய்தி 1:67-68 வசனத்திலே செக்கரியா பரிசுத்தாவிலே நிரம்பி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்லுகிறார். செக்கரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தன் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தன் மக்களை அவர் இதுவரைக்கும் அவர் வாக்குறுதி கொடுத்தார், வாக்கு கொடுத்தார், அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், சொன்னதை செயல்படுத்த தொடங்குகிற ஆண்டவர் என்பதை நிரூபிக்கிறார். வாக்குறுதிகள் நிறைவேறுகிறது. So கிறிஸ்துமஸ் என்றால் அதுதான் நம்முடைய அர்த்தம், promise fulfilled. கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேறுகிறது. நான் மெசியாவை அனுப்புவேன், தூதனை அனுப்புவேன், வழிகளை ஆயத்தம் செய்வேன், கோணலானவைகளை நேராக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன், பள்ளத்தாக்குகளை சீராக்குவேன், கட்டுண்டவர்களை தீமையில் நின்று நான் விடுவிப்பேன், பாதுகாப்பேன், உடனிருப்பேன், பராமரிப்பேன். இப்படியாக வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை செயலாற்றுகிறார். அதற்கு சாட்சிகளாக இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். சக்கரியா தூயாவிலே நிரம்பி சான்று பகருகிறார். ஆண்டவர் கடவுளை நான் போற்றுகிறேன், ஏனெனில் அவர் தன் மக்களை தேடி வந்து அவர் விடுவிக்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அவர் நம்மை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் சந்தோஷமாக. அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் கிறிஸ்து குடிகொள்ளுகிறார். கிறிஸ்து கருவாக உருவெடுத்து வருகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து தங்க போகிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளும் கிறிஸ்துமஸ், உங்களுடைய இல்லத்துக்குள்ளும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஒரு கணம் கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் கூட உன்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டுடைய பாதத்தை அர்ப்பணிங்க, ஒப்புக் கொடுங்க. இரக்கம் பொருந்திய ஆண்டவர், தயவு பொருந்திய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார் என்ற நம்பிக்கையில் அவரிடத்திலே அனைத்தையும் அர்ப்பணித்து விடு. திருப்பாடல் 55:2 சொல்லுவது போல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் அதிசயங்களை செய்வார். அவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு, அவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு. மகா தயவும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர், உடைய தயவும் இரக்கமும் பேரன்பும் இந்த குடும்பங்களோடு என்றென்றும் இருக்கட்டும். இயேசுவே, உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து உம்முடைய பிறப்பின் விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தூய ஆவியின் வல்லமையை நீர்ப்பொழியும். அன்று எலிசபெத் அம்மான் மீது, அன்று அன்னை மரியாள் மீது, சக்கரியாவின் மீது, தாவீதின் மீது, ஒவ்வொரு உம்முடைய தூதர்கள் மீதெல்லாம், ஊழியர்கள் மீதெல்லாம் உம்முடைய ஆவியை பொழிந்து முடியாதவைகளை முடியுமாய் நீர் மாற்றினீர். ஆண்டவரை, இன்று இந்த இல்லங்களுக்குள்ளும் இவருடைய உள்ளங்களுக்குள்ளும் அதே ஆவியின் வல்லமையை பொழிந்து அவருடைய வாழ்விலே முடியாத காரியங்கள் அனைத்தையும் முடியுமாய் மாற்ற நீர் செய்ய போற உம்முடைய மாபெரும் செயலுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வது
உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம், உடைய சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்தினூடாக, நாடி, நரம்புகள், தசைகள், எலும்புகள், குருதிகள் ஒவ்வொன்றினூடாக இப்பொழுதே புறப்பட்டு வந்து பலப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், விடுதலையை கொடுக்கட்டும். நன்றி சொல்லி செபிக்கிறோம். இதையெல்லாம் செய்து எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைமிக்க பேராலே செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. உங்கள் எல்லோருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கிருபையும் பெருகுகின்ற ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். We wish you a Merry Christmas. God bless you.